ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா சி ப்ரோக்ராமுடைய பேசிக்ஸ். ஸோ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம் வச்சு இந்த ப்ரோக்ராமில் இருக்கிற ஒவ்வொரு கமெண்ட்ஸ்க்கும் நான் என்னென்ன யூசஸ்னால் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஹெடர் ஃபைல் பார்ப்போம். அதில் ஹேஷ் ஃபஸ்ட்டு எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோன்னா, ஒரு கமெண்ட் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு கம்ப்யூட்டருக்கு தெரியணும். அதனால் நம்ம ஹேஷ் யூஸ் பண்ணுறோம். அதை இன்க்ளூட் பண்ணு அப்படின்னு சொல்கிறனால இன்க்ளூட் யூஸ் பண்ணுறோம். எஸ்டிடி அப்படின்னா ஸ்டாண்டர்ட், ஐனா இன்புட், ஓனா அவுட்புட். இதில் .hன்னு டினோட் பண்ணுறது இது ஒரு ஹெடர் ஃபைல் அப்படின்றது டினோட் பண்ணுது. நெக்ஸ்ட்டு கீழே இருக்கிறதும் அதே மாதிரி தான். கமாண்ட் இன்க்ளூட் பண்ணு, CONனா கன்சோல், IOனா இன்புட் அவுட்புட், .hனா ஹெடர் ஃபைலை டினோட் பண்ணுறது. ஃபஸ்ட்டு இருக்கிற ஹெடர் ஃபைல் எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோன்னா, அது இல்லைன்னா நமக்கு printf கமாண்ட் ஒர்க் ஆகாது. இப்போ நான் உங்களுக்கு ரன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு கம்பைல் பண்ணுவோம். எந்த மிஸ்டேக்கும் இல்லை, சக்ஸஸ்ஃபுல்லின்னு வருது. இப்போது நம்ம ரன் பண்ணுவோம். ரன் கொடுத்ததும் நமக்கு அவுட்புட் நம்ம சேனலோட நேம் வந்துருச்சு. இப்போது நம்ம ஹெடர் ஃபைலை எடுத்துகிட்டு உங்களுக்கு ரன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். கம்பைல் பண்ணுவோம். எரர்னு வருதா? என்ன எரர்னா, printf should not the prototype அப்படின்னு வருது. அந்த ஹெடர் ஃபைல் இல்லைன்னா printer ஃபங்க்ஷன் நமக்கு ஒர்க் ஆகாது. இப்போ நான் அதை டைப் பண்ணி ரன் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ நான் ரன் கொடுக்குறேன். அவுட்புட் நமக்கு வந்துருச்சு. இந்த ஹெடர் ஃபைல் இல்லைன்னா நமக்கு printf ஃபங்க்ஷன் வேலை செய்யாது. நெக்ஸ்ட் இருக்கிற ஹெடர் ஃபைல் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு இப்போ பார்ப்போம். இந்த ஹெடர் ஃபைல் இல்லைன்னா இந்த கிளியர் ஸ்க்ரீன் அப்புறம் இந்த getch இது ரெண்டுமே யூஸ் ஆகாது. இந்த ஹெடர் ஃபைலை ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ரன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு கம்பைல் பண்ணுறேன். கம்பைல் பண்ணதும் நமக்கு எரர் காட்டுது. என்ன எரர்? கிளியர் ஸ்க்ரீனும் getchம் இது ஒர்க் ஆகாது அப்படின்னு வருது. இப்போது நான் அந்த ஹெடர் ஃபைலை டைப் பண்ணுறேன். ரன் பண்ணி பார்த்தா நமக்கு அவுட்புட் வந்துடும். ரன் பண்ணதும் நமக்கு முன்னாடி இருந்தது எரேஸ் ஆகி திரும்ப இன்னொரு வாட்டி வந்திருக்கு. அதுக்கு தான் நம்ம கிளியர் ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறோம். முன்னாடி இருக்கிறதெல்லாம் எரேஸ் ஆகிட்டு இப்போ கொடுக்குறது மட்டும் பிரிண்ட் ஆகும். அதுக்கு தான் கிளியர் ஸ்க்ரீன். இப்போ இதை எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு ரன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நம்ம பிரிண்ட் கொடுக்குறது எல்லாமே லைனாக வருது. இந்த மாதிரி இஷ்யூ வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம கிளியர் ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறோம். இப்போ அதை டைப் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு பிரிண்ட் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இப்போ ரன் பண்ணுவோம். ரன் பண்ணதும் முன்னாடி இருந்ததெல்லாம் எரேஸ் ஆகிட்டு இப்போ கொடுத்தது மட்டும் பிரிண்ட் ஆகிருக்கு. இதுக்கு தான் நம்ம கிளியர் ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் getch எதுக்கு யூஸ் பண்ணலான்னு பார்ப்போம். getch எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, நான் ரன் கொடுத்ததும் நமக்கு அவுட்புட் ஷோ ஆகும். அது ஷோ ஆகுறதுனால தான் நம்ம getch கொடுக்குறோம். இப்போ நான் இதை எடுத்துகிட்டு உங்களுக்கு ரன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அவுட்புட் ரன் ஆயிடுச்சு, ஆனால் நமக்கு ஷோ ஆகலை. அதனால தான் நம்ம getch கொடுக்குறோம். இப்போ நான் அதை getch டைப் பண்ணிவிட்டு ரன் பண்ணுறேன் பாருங்கள். ரன் கொடுத்ததும் நமக்கு அவுட்புட் ஷோ ஆகும். இதுக்காக தான் நம்ம getch யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு இன்ட் மெயின் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னு பார்ப்போம். மெயின் ஃபங்க்ஷனில் 2 ஃபங்க்ஷன் இருக்குது. இன்ட் மெயின் ஒன்று, வாய்ட் மெயின் ஒன்று. ஃபஸ்ட்டு நம்ம இன்ட் மெயின் பார்ப்போம். நீங்கள் இன்ட் மெயின் யூஸ் பண்ணிங்கன்னா ரிட்டன் வேல்யூ கொடுக்கணும். இன்ட்டுனா இன்டீஜர் வேல்யூ ரிட்டன் பண்ணணும். நீங்கள் 0 தான் ரிட்டன் பண்ணணும்ல, எனி இன்டீஜர்ஸ் வேல்யூ நீங்கள் ரிட்டன் பண்ணணும். இன்ட் மெயின் யூஸ் பண்ணால் கண்டிப்பாக ரிட்டன் வேல்யூ நீங்கள் கொடுத்தே ஆகணும். இப்போது ரிட்டன் வேல்யூவை டெலீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ரன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். கம்பைல் பண்ணதும் வார்னிங் காட்டும். என்ன வார்னிங்னா,
ஃபங்க்ஷனுக்கு வந்து ரிட்டர்ன் வேல்யூ நம்ம கொடுக்கணும் அப்படின்னு எரர் காட்டுது. இப்போது நம்ம அந்த ரிட்டர்ன் வேல்யூவை டைப் பண்ணுவோம். இங்கே ரிட்டர்ன் வேல்யூ நீங்கள் 0 தான் கொடுக்கணும்னு இல்லை, எனி இன்டிஜர் வேல்யூ நீங்கள் ரிட்டர்ன் வேல்யூவாக கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு கம்பைல் பண்ணி பார்ப்போம். பாருங்கள், பண்ணதும் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வருது. இப்போ ரன் பண்ணால் நமக்கு அவுட்புட் வரும். அவ்வளோதான். இதுக்கு தான் நம்ம இந்த ரிட்டர்ன் வேல்யூ யூஸ் பண்ணுறோம். இன்ட் மெயின் யூஸ் பண்ணால் கண்டிப்பாக ரிட்டர்ன் வேல்யூ நம்ம கொடுத்தே ஆகணும். நெக்ஸ்ட்டு நம்ம வாய்ட் மெயின் பார்ப்போம். வாய்ட் மெயின் கொடுத்தா கீழே ரிட்டர்ன் வேல்யூ கொடுக்கக்கூடாது. அந்த ரிட்டர்ன் வேல்யூவை எடுத்துகிட்டு நம்ம பிரிண்ட் பண்ணி பார்த்தா பிரிண்ட் வரும். இப்போ பாருங்கள், பிரிண்ட் ஆயிடுச்சா? இப்போது நான் அந்த ரிட்டர்ன் வேல்யூவை டைப் பண்ணி உங்களுக்கு பிரிண்ட் எடுத்து காட்டுறேன். பாருங்கள், கம்பைல் பண்ணுவோம். இதில் என்ன வந்திருக்கு பாருங்கள், மெயின் ஃபங்க்ஷன் cannot return a வேல்யூ. ஏன்னா வாய்ட் மெயின் வந்து எந்த வேல்யூ ரிட்டர்ன் பண்ணாது, இன்டீஜருக்கு மட்டும்தான் ரிட்டர்ன் பண்ணும், வாய்ட் மெயினுக்கு ரிட்டர்ன் பண்ணாது. இப்போ அதை எடுத்துகிட்டு நான் ரன் கொடுக்குறேன். நமக்கு அவுட்புட் வந்துருச்சு. இப்போது printfனா என்னென்னா, நமக்கு அவுட்புட்டில் என்ன தெரியணும் அப்படின்னு டிசைட் பண்ணுறத printfல போடணும். இப்போ நான் இதில் ஹாய்னு டைப் பண்ணுறேன், ரன் பண்ணி காட்டுறேன். பாருங்கள், அது மட்டும்தான் தெரியும். printfல நம்ம என்ன கொடுக்குறோமோ அது மட்டும்தான் நமக்கு அவுட்புட்டில் ஷோ ஆகும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறுபடியும் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.